ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது. எதுக்குன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக்கல் டாட்டாஸ் வந்திருக்கு அமெரிக்காவில். அதால் கொஞ்சம் ஜாப்லெஸ் கிளைமு இதெல்லாம் வந்திருக்கு, இம்பார்ட்டண்ட் டாட்டாஸு. அது பரவாயில்லை, ஆனால் அது பற்றி இல்லை. மார்க்கெட்டில் வந்து நமக்கு மெயின் ப்ராப்ளம் பார்த்துக்க வேண்டியது ஜூலை மந்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். பம்ப் ஆகுமா டம்ப் ஆகுமான்னு பார்த்தாக்கா, நான் எல்லாம் பார்த்தாக்கா டம்ப் மாதிரி தான் தெரியுது, கீழே வர மாதிரி தான் தெரியுது. மார்க்கெட்டு டவுன் தான் வரும். ஏன்னா ஜூலை 9ஆம் தேதியிலேருந்து எம்டி காக்ஸ்னு ஜாப்பனீஸ் எக்ஸ்சேஞ்ச், பேங்க்ரப்டான எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்க 2010 ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பிட்காயின் எக்ஸ்சேஞ்சுன்றது வேர்ல்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். அவங்க இப்போ அது 2014 பேங்க்ரப்ட் அனௌன்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது போன வருஷம் அவங்களுக்கு ரெக்கவர் ஆச்சு. கிட்டத்தட்ட 1,40,000 பிட்காயின்ஸு ரெக்கவரி ஆச்சு அவங்களுக்கு. அது அவங்க எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற அவங்க கிளைண்ட்ஸு கிட்டத்தட்ட 20,000 கிளைண்ட்ஸுக்கு இப்போ ரீபேமெண்ட்டாக திருப்பியும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அப்போ அவங்க எவ்வளோ வச்சுருப்பாங்க, $10, $20, $50. இப்போ நம்ம ஷிபா எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ $1000s கணக்கில் மில்லியனர்ஸ் ஆகிடுவாங்க அவங்கெல்லாம். ஓகே, யாராவது எல்லாம் சம்பாதிக்கணும், அதுதான் சந்தோஷமான விஷயம். அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வர 9ஆம் தேதி, இந்த மாதம் 9ஆம் தேதி கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 1,40,000 பிட்காயின்ஸ் இருக்கிறதுல ஒரு 65,000 பிட்காயின்ஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 கிளைண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அவங்க வச்சுக்க போகிறாங்களா விற்க போகிறாங்களா, இதுதான் இப்போ இருக்கிற மேஜர் கொஸ்டின் மார்க்கு. இது வந்து ஒருவேளை நம்ம பிட்காயின் மேலே ப்ரெஷர் கொண்டு வருமா? அவங்க செல் பண்ணாங்கன்னா பிட்காயின் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிட்காயின் டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் டவுன் ஆகும்? கிட்டத்தட்ட இப்போவே $60,000 கிட்ட வந்திருக்கு. $60,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கிட்ட கீழே $58,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லைன்னா இன்னும் அதுவும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா $55,000. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது எவ்வளோ கீழே போகும்னு. இந்த மாதம் கொஞ்சம் டவுன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் இன்னைக்கு நைட்டு ஒரு மீட்டிங் இருக்குது. இன்னைக்கு நைட்டு என்ன சொல்ல போகிறார் என்னன்னு பார்க்கணும். அவர் எப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்க போகிறாருன்றது சொல்கிறேன்னு இருக்கார். அது ஒன்று வெயிட் பண்ணி பார்க்கணும். அது இல்லாமல் நமக்கு நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்காவில் ஹாலிடே. எதுக்குன்னா அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே. நாளைக்கு அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் அமெரிக்கன்ஸ் அண்ட் அமெரிக்கா. நம்மெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லலாம். இது ஒரு ரீசன். நாளைக்கு மார்க்கெட் இருக்காது. இனி போனால் ஃப்ரைடே கொஞ்சம் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். இனி சாட்டர்டே சண்டே நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம பார்த்துக்கணும். இது இல்லாமல் நம்ம பிட்காயின் இடிஎஃப்க்கு வந்தாக்கா இந்த வாரத்தில் நம்ம பிளாக் ராக் கம்பெனி, ஃபிடிலிட்டி கம்பெனி, கிரே ஸ்கேல், ஆர்க் இவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி ஒன்றும் விற்கலை. பிட்காயின் ஹோல்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பையிங் தான் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் சப்போர்ட்டில் $60,000 கிட்ட நின்று இருக்கு. கண்டிப்பாக நான் நினைக்கிறது இனிமே ஆகஸ்ட் மாதத்தில் தான் பிட்காயின் மேலே ஏறும். பிட்காயின் ஆகஸ்ட் மாதத்தில் 75,000 ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுறதுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது ஆகஸ்ட் மந்தில்.
ஏன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டரி பார்த்தாக்கா ஜூலை மந்த் கொஞ்சம் டவுனில் தான் இருந்தது. பார்க்கணும், ஆகஸ்ட் மந்த் நல்லா இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, தற்சமயம் அமெரிக்காவில் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது இந்த வருஷத்துக்கு. 2024 எலெக்ஷன்ஸு கேம்பெயினிங் ஸ்டார்ட் ஆகி போச்சு. இந்த வருஷம் கேண்டிடேட்ஸ் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் தருவத மாஜி பிரதமர் மாஜி பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் நிற்கிறாரு. பிரசன்ட் பிரசிடென்ட் பைடன் அவர்கள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பில் நிற்கிறாரு. பட் அவங்க எல்லாமே ரீசெண்டாக ஒரு டிபேட் ஒன்று நடந்தது, பப்ளிக் டிபேட்ன்றாங்க. அந்த டிபேட் நடந்ததால் அதில் பேசுனதில் 2 பேரும் கேண்டிடேட்ஸ் யார் நிற்கிறாங்களோ அவங்க கிளியராக என்னன்றது சொல்லணும். எல்லாருக்கும் பப்ளிக் மீட்டிங் அது. அந்த மீட்டிங்கில் பைடன் ஃபெயில் ஆனார். அதில் இப்போது டெமோக்ராட்டிக் பார்ட்டியை, ஏன்னா அவர் மைண்டு கொஞ்சம் ஏஜ் ஆகி போச்சு, அவர் இந்த 4 வருஷம் இங்கேருந்து 4 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணுறது கஷ்டம், அதால் கேண்டிடேட்டை மாற்றுங்க அப்படின்றாங்க. பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு. புது கேண்டிடேட் வந்தால் கூட அவர் ட்ரம்ப்புக்கு தான் நல்ல அட்வான்டேஜ் இருக்குன்றாங்க. ட்ரம்ப் வந்தார்னா அவர் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியை நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. கிரிப்டோ கரன்சியை ரெகுலரைஸ் பண்ண சொல்லி அவரும் நல்லா வாதாடுறாரு. நிறைய பேர் காங்கிரஸில் செனேட்டில் நிறைய பேர் வாதாடுறாங்க. கண்டிப்பாக இது ரெகுலரைஸ் பண்ணணும், பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் எத்தனை நாள் பிடிக்கும் என்னான்னு பார்க்கணும். அவங்க ரெகுலரைஸ் பண்ணாதான், அமெரிக்கா ரெகுலரைஸ் பண்ணாதான் நம்ம இந்தியாவில் கூட இப்போ பார்லிமெண்ட் செஷன்ஸ் நடக்குது. பார்லிமெண்ட் செஷன்ஸில் ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எடுத்து அவர் மோடி சாரும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு நல்ல முடிவாக எடுத்து நம்ம இந்தியாவில் கூட ரெகுலரைஸ் பண்ணிட்டாக்கா நம்ம ஒன்றுமே தைரியமாக நல்லா ட்ரேடிங் பண்ணிக்கலாம், நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சருக்கு நல்ல ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஏன்னா ஒன்றுமே நமக்கு வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? நமக்கு இருக்கிற பணத்தில் பெரிய தங்கம் வாங்க முடியாது, நிலம் வாங்க முடியாது, இதெல்லாம் எதுவும் வாங்க முடியாது. இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஃப்யூச்சருக்கு நல்லா உதவுற மாதிரி நம்ம ரிட்டையர் ஆகிற டைமுக்கு, இப்போ நான்லாம் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு இல்லை, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் யூத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணணும். நல்ல ஃப்யூச்சரில் அவங்க ரிட்டையர் ஆகிற டைமுக்கு ஒரு நல்ல பணத்தொகை அவங்களுக்கு இருக்கணும் பேங்க்கில், அப்படின்றதான் ஒரு என்னுடைய எண்ணம். இது நடந்தால் நல்லா இருக்கும், பார்ப்போம். அடுத்தபடியாக நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா இனு காயினில் இன்னைக்கு ஒரே ஒரு நியூஸ் தான். அது என்ன நியூஸ்னா, அமெரிக்காவில் கேனாஸ்ன்ற பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அது வந்து ஏர் ஃபில்டர்ஸ் தயார் பண்ணுற கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் தி வேர்ல்டு டு ஆக்செப்ட் கிரிப்டோ கரன்சி ஆஸ் எ பேமெண்ட் மோட். அது நம்ம ஷிபா காயினை அவங்க பேமெண்ட் மோடை ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அருமையான விஷயம். ஆனால் ஷிபா காயின் டவுன் ஆகிட்டே வருது, 1500 சீரியஸ் கிட்ட வந்துடுச்சு. அது ஒரு அந்த கிளிப்பிங்கோட வைக்கிறேன் பாருங்கள், அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக இது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய கம்பெனிஸ் பேமெண்ட் மோடாக பண்ணுவாங்க கிரிப்டோ கரன்சியை ஆல் ஓவர் வேர்ல்டு. இது இல்லாமல் ஏடிஎம் சென்டர்ஸ் கூட வருது, பையிங் செல்லிங்க்கு, கிரிப்டோ கரன்சி பையிங் செல்லிங்க்கு ஏடிஎம் சென்டர்ஸ் கூட வருது. இதெல்லாம் நல்ல விஷயம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா வளருமே தவிர்த்து கிரிப்டோ கரன்சி டவுனாக எங்கேயும் போயிடாது. சில கிராஷிங், இந்த மாதிரி கிராஷஸ் எல்லாம் வரும். இப்போ கொஞ்சம் கிராஷ் பீரியடில் இருக்கிறோம். ஏன்னா கிராஷ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து நமக்கு பிட்காயின் நல்லா ரெக்கவர் ஆச்சு, ஒரு ஆல் டைம் ஹைக்கு போச்சு. ஒரு 2-3 மாதம் முன்னால் பார்த்தோம், ஆல் டைம் ஹை $73,000 போச்சு. அங்கேருந்து இப்போ கூட ரொம்ப கம்மி ஒன்றும் ஆகல, $60,000 தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இங்கேருந்து ரிவைவ் ஆகும். ஆனால் இந்த மாதம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஆகஸ்ட்டில் தான் திருப்பியும் $75,000 டச் பண்ணோம். ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டாருன்னா
கண்டிப்பாக $1,00,000 தாண்டி மேலே போகும். இது உறுதியாக நான் சொல்கிறேன். பாருங்கள், அடுத்த வருஷம் 25ல் $1,00,000 தாண்டி போகும் பிட்காயின். எப்போ பிட்காயின் அவ்வளோ விலை போதோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ், மெமி காயின்ஸ் மார்க்கெட் எல்லாமே சூடு பிடிச்சி நல்லா மேலே போகும். அதுங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ட் காயின்ஸு ஒன்றுமே கீழே விழுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ பிட்காயின், எத்தீரியம் கீழே விழும். எத்தீரியம் கூட கொஞ்சம் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு $3,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரும். சொலானா கூட பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே வரும், கொஞ்சம் டவுன் ஆகும். இந்த காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகும். அதால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காயின்ஸ் ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். எல்லா காயின்ஸும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ், மெமி காயின்ஸ் எல்லாமே டவுனில் இருக்குது. இதோட எங்கே கையில் போக போகுது? கண்டிப்பாக கீழே போகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஹோல்ட் பண்ணுங்கள், தைரியமாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சர் இருக்குது, கிரிப்டோ கரன்சிக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நல்ல ஃப்யூச்சரில் நல்ல காசு வரும். தைரியமாக நம்புங்க. நான் சொல்கிறேன், நான் நிறைய பார்த்துட்டேன். 2010லேருந்து பார்த்துக்கிட்டு வரேன் பிட்காயினை. இன்னைக்கு நான் பார்த்த பிட்காயினா இன்னைக்கு $60,000 இருக்க. எனக்கே ஒரு வாட்டி ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தாலே என்னடா இது, அப்போ இருந்தது விட்டுட்டமே, நம்ம சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, மிஸ் பண்ணிட்டேனே. இன்னைக்கு இருந்திருந்தா எனக்கு நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருந்திருப்பேன் அப்படின்னு நினைப்பேன். ஓகே, அதெல்லாம் தலையெழுத்து எப்படி எழுதி வச்சிருக்கானோ அதுபடி தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரிப்டோ கரன்சியை நம்பி இருக்கிறவங்க எப்பவும் ஒன்றும் ஆகாது. ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நல்லா எல்லாருக்கும் நல்லா பணம் கிடைக்கும். எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடிக்கலாம். 25, 26, 20, 25, 20, 26 நல்லா மேலே போகும் மார்க்கெட்டு. புல் ரன் வரும். வெயிட் பண்ணுங்க, தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க. ஆகஸ்ட் மாதத்துலேயே நல்லா மேலே போகும், பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டு மேலே போய் சூடு பிடிக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்த மாதம் நல்லா சூடு பிடிக்கும். கண்டிப்பாக மேலே போகும். இனிமேல் நம்ம பார்த்துக்க வேண்டிய முக்கியமான காயின்ஸ் என்னன்னா, பால்கா டாட் ஒன்று பார்த்துக்கோங்க. பால்கா டாட்டு $550 இருக்குது. இன்னொரு 25-30 ரூபாய் கீழே வந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, இப்போ வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்கலாம். அப்புறம் பெப்பி காயின் ஒன்று டவுனில் இருக்குது. பெப்பி காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் காலா டவுனில் இருக்குது, $2.35 இருக்குது. கண்டிப்பாக அது வாங்கி வச்சுக்கலாம். ஃபியூச்சர் நல்லா இருக்கும் காலா காயினுக்கு. மேட்டிக்கு, ஆடா இதெல்லாம் டவுனில் இருக்குது. ஃபேந்தம் $48, $49 வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அப்புறம் SDEX காயின் நேற்று 24 மணி நேரம் டைமில் பார்த்தீங்கன்னா $1.47 இருந்த காயின் வந்து $11.40, 50 போச்சுன்னா பாருங்களேன். கிரிப்டோ கரன்சியில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அந்த காயின் பார்த்தா நல்லா இருக்குது. ஆனால் இப்போ எதுவும் வாங்காதீங்க, அது டவுன் ஆகி கீழே வரட்டும், அந்த டைமில் வாங்கிக்கோங்க. அப்புறம் பி கட்டுன்னு ஒரு காயின் இருக்குது. பி கட் தற்சமயம் $4.40, 50 இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுவும் நல்ல காயின். வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. மெமி காயின்ஸில் ஃப்ளாக்கி பார்த்துக்கோங்க, பெப்பி பார்த்துக்கோங்க, புக் ஆஃப் மெமி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஏறும், ஃபியூச்சர் இருக்கும். இப்போ லோவில் கிடைக்குது. அப்புறம் லவ்லி ஐநூ காயின் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து இப்போ அது $2,000 இருக்குது. அந்த விலை நமக்கு வந்துடுமான்னு கால்குலேட் பண்ணிக்காதுங்க, அது வராது. லவ்லி ஐநூ காயின் அவ்வளோ வராது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து பழைய ரேட்டு ஃபஸ்ட்டு 2021 நீங்கள் வாங்கின விலை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க காசு, அவ்வளோதான். இப்போ வாங்குறவங்களுக்கு தான் இந்த புது ரேட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும். நான் பழைய ரேட்டு இப்போ வராது லவ்லி ஐநூ காயினுக்கு. அதால் அதில் ஏதோ ஐயோ நமக்கு கோடிக்கணக்கில் வந்துடுமே அப்படின்னு கணக்கு போட்டுக்காதுங்க. அது எதுவும் வராது. பழைய ரேட்டு தான் அவங்க கொடுப்பாங்க எக்ஸ்சேஞ்சுக்காரங்க, புது ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. இது அவங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.